வணக்கம் மக்களே. பிக் பாஸ் லைவ்ல நடந்த விஷயங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல ஃபன்னில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சீரியஸாக முடிக்கலாம். ஃபன் மேட்ரு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சரிங்க, ஒயில்ட் கார்டு ஒருத்தர் உள்ளே வர போகிறாரு, யார் வர போகிறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து மாயா, பூர்ணிமா, விசித்ரா, விக்ரம்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருத்தர் பேராக மாயா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐஷு வரணும், அடுத்து பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் சார் வரணும், இந்த மாதிரி கேட்டகரி ஆட்கள்லாம் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற டைமில் உடனே விஜய் வர்மா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா சொல்கிறாங்க. உடனே மாயா குஷி ஆகிட்டாங்க. விஜய்வர்மன் பேர் சொன்னோன்னு குஷி ஆகிட்டாங்க. அவங்க காதில் விஜய் வர்மா போகும்போது காதில் ஒன்று ஊதுனாங்க பார்த்தீங்களா, ஒயில் கார்டில் வருவேன், அந்த ஒயில் கார்டில் இவர் வராரு. ஸோ வந்தவொடனே உடனே மாயா சிரிப்பாயிட்டாங்க. ஏன்னா அந்த லவ் மோடில் போகலாம், லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் மாயா இருந்தாங்களே. உடனே வந்து எனக்கு என்ன, உங்களுக்கு என்னங்க, உங்களுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, இது இருக்காங்க, நீங்கள் ஜாலியாக இருப்பீங்க, எனக்கு அப்படியா அப்படின்ற மாதிரி பூர்ணிமாவை டார்கெட் பண்ணுறாங்க. உடனே பூர்ணிமாவை சொல்கிறாங்க. உடனே விசித்ரா வந்து வத்தலோ தொத்தலோ உனக்கு ஒரு ஆள் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ஒரு பக்கம் பயங்கரமான சிரிப்பு. யாருன்னா விஷ்ணு வத்தலோ தொத்தலோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஸோ வெளியிருந்து ஒரு வத்தல் தொத்தல் அவங்களுக்கு வரட்டுமே, அப்புறம் என்ன நீங்கள் என்ன இது பண்ணிட்டு இருக்க, ஃப்ரீயாக விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் போட்டு விசித்ரா உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா பக்கத்தில் இருந்து அந்த தொத்தல் தோ இருக்கே, இந்த தொத்தல் தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க வந்து விக்ரமை கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, விஷ்ணுக்கு பூர்ணிமா மேலே இன்ட்ரெஸ்ட், பூர்ணிமாவுக்கு விக்ரம் மேலே இன்ட்ரெஸ்ட். இப்படி தான் போயிட்டு இருக்குது இந்த ஸ்டோரி. இது பார்க்கறதுக்கு அங்கே ஒரு ஃபன்னியான டிஸ்கஷன் இந்த மாதிரிலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் அந்த சீரியஸ் நோட் வரும். சீரியஸ் நோட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா வந்து இந்த வாரம் வந்து ஒரு எலிமினேஷனாக பரவாயில்ல, 3 எலிமினேஷனில் இது அன்ஃபேர் இல்லைங்க. நம்ம இத்தனை நாள் வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 50 நாள் தாண்டி கேம் விளையாடிட்டு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு வந்து ஒரு 3 எலிமினேஷன், இது அன்ஃபேராக இல்லை? இதெல்லாம் எப்படிங்க அக்செப்ட் பண்ணிக்கிறது? இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அவங்க ஒன்றுமே பண்ணாமல் தான் எலிமினேட் ஆகிட்டு வெளியே போயிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வர்றது தப்பு தானேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாயா சொல்கிறாங்க, இல்லைங்க, பிக் பாஸ்னாவே அப்படி தாங்க, அன்ஃபேரான சில எவிக்ஷன்லாம் நடக்கும், பட் அவங்க திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இது வரைக்கும் அன்ஃபேரான எவிக்ஷன் எதுவுமே நடக்கலையே. பூர்ணிமா தான் அமைச்சிருக்கணும், என்ன பண்ணுறது, அது மிஸ் ஆகி போச்சு. அது மட்டும் தான் எங்களுக்கு அன்ஃபேராக இருக்குது. அதை தவிர்த்து அன்ஃபேரான எவிக்ஷன்னா ரெட் கார்டு கொடுத்தது தான். அப்போ பிரதீப் உள்ள அமைச்சிடலாமா? கரெக்டாக இருக்கும். பிரதீப் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்ல. அன்ஃபேராக நீங்கள் தானே பண்ணீங்க, அது வேணால் வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இந்த சீசன் அன்ஃபேராக இது வரைக்கும் நடக்கலை. பட்டு பல சீசன்லாம் நடந்திருக்கு. வனிதா அன்ஃபேர் எவிக்ஷனா, அபிஷேக் ராஜ் அன்ஃபேர் எவிக்ஷனா. எப்பா நீங்களாம் பிக் பாஸை பார்த்துருக்கீங்களா, இல்லை பார்க்காம வந்து இங்கே கதை பேசிகிட்டு இருக்கலாம்? இதில் வேறு உருட்டு இவர் பிராவோ எபிசோடில் பார்க்கல. இப்போ வாரம் எலிமினேட் பண்ணிட்டு அபிஷேக் ராஜாவை அடுத்த வாரமே உள்ளே வந்துட்டார். யார் சாமி நீ எபிசோடை பார்க்காம எல்லாத்தையும் இப்படி அறகுறையாக கேட்டு வந்து இங்கே கண்டென்ட் பேசுறது? பார்த்துட்டு வாங்கயா கொஞ்சமாவது. எதுவுமே பார்க்காம வந்து உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உருட்டிட்டு இருக்கீங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் மாயாவை சொன்ன டைலாக் தாங்க. ஒரு பக்கம் இது இப்படி தான் நடக்கும், புரியுமா, விட்டுருங்க அப்படின்னும் போது, நம்மளாம் எலிமினேட் பண்ணாலும் நம்ம திரும்ப கம்பேக் கொடுப்போங்க. நமக்கு ஒயில்ட் கார்டில் உள்ளே இறக்குவாங்க. ஸோ இப்போ மாயா பூர்ணிமா எலிமினேட் ஆனாலும் இன்னும் 2 வாரத்தில் மாயா பூர்ணிமா உள்ளே அமைச்சிருவாங்களாம். என்னன்னு புரியல. ஏன்னா நம்ம வந்து வெறிக்குண்ட வேங்கையாக விளையாடி இருக்கோங்க. நம்மளாம் ஒரு தரமான பிளேயர்ஸ், அதனால் வந்து திரும்ப நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்றது. வெளியே போயிட்டு நம்ம அவங்களோட நெகட்டிவ் பாசிட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து வச்சு சம்பவத்தை செய்வோம்ல, நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. கனவு தான் நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா, இப்படியே நினச்சிட்டு இருக்கீங்க. என்ன நடக்க போகுதுன்றது தெரியல. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் விஷ்ணு மற்றும் நிக்சன் கான்வர்சேஷன் சூப்பராக இருக்குல்ல. இப்போ எப்படியா இருந்தாலும் ஒரு கை உள்ளே வரப்போகுது. இப்போது ஒரு ஒயில்ட் கார்டு ஒருத்தர் எலிமினேட்டு ஒருத்தர் இன்னு அப்படின்ற மாதிரி விஷ்ணு நினச்சிட்டு இருக்காரு. அங்கே நிக்சன் சொல்கிறார், அப்படிலாம் கணக்கில்லப்பா, ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரி, ஒருத்தன் எலிமினேட்டு, இன்னொருத்தர் நார்மல் எலிமினேஷன், 2 போகிறான் ஒருத்தன் வரான். அப்போ இந்த வாரம் எல்லா டாஸ்க்கும் தோற்றுருவோமா? நம்ம தோற்றுட்டு ஜாலியாக விளாட்லாமா? அப்போ வந்து 4 பேர் வெளியே போவோம், 3 பேர் உள்ளே வருவாங்களா, ஜாலியாக இருக்கலாம்ல. நம்ம அந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். அதில் வந்து இந்த வத்தல் தொத்தல் இந்த கேஸுங்கெல்லாம் வெளியே போவோம்ல, மாயா, பூர்ணிமா, அக்ஷயா, இந்த கேட்டகிரிலாம் வெளியே போச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா, நான் நல்லா கேம் விளாடுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷ்ணு பேசிட்டு இருக்காரு. பிக் பாஸ் இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்களோ சொல்லுங்க பிக் பாஸ், லிஸ்ட்டு நான் பெருசாக போட்டு கொடுக்குறேன். ஒரு 5-6 பேர் கூட அனுப்புறதுனா கூட நான் ரெடி, அதுக்கேற்ற மாதிரி ஆட்கள் இருக்கு, அமுச்சு விட்ருவோம், நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட விஷ்ணு மற்றும் இவங்க டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நிக்சன் சொல்கிறாரு, இப்போ நம்ம ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், நம்மளே நாமினேஷனில் வந்த உடனே கூட தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கும். நான் நாமினேஷனே வந்து ரொம்ப நாள் ஆகுது, என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நிக்சன் பேசுகிறாரு. நிக்சன் சாரே, நீங்கள் தான் நாமினேஷன் வராமல் தப்பிச்சிட்டு இருக்கீங்க, உங்களை காப்பாற்றிட்டு இருக்காங்க அந்த வீட்டில். ஸோ தயவுசெய்து யாராவது வந்தீங்கன்னா நல்லா உங்களோட ஓட்டு பேங்கிங் என்ன இருக்குது, நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா என்னெல்லாம் பார்க்க போகிறீங்கிறது ஒரு சாம்பிள் அதில் காமிக்கலாம்னு நினைக்கிறோம். பட் நீங்கள் எவ்வளோ நாமினேஷன் வர மாட்டீங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் மட்டும்தான் ஆசைப்படுறேன் மக்கள். என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, உள்ள வினுஷாவை அமுச்சு விடுங்க. வினுஷா வரும்போதே ஒரு பயங்கரமான ரக்குடு மோடில் வரணும். வந்தவொடனே டேரெக்டாக என்ட்ரி ஆனவொடனே யார்கிட்டையும் பேசக்கூடாது. எங்க அந்த நிக்சன் எங்கே இருக்கான், ஏய் வா வா அடங் உய்யாலைங்க வா, இன்னும் பேசுனேன் அப்படின்ற மாதிரி நிக்சனை போட்டு வந்து கிளிக்கணும். யார்கிட்டையும் பேசக்கூடாது. வினுஷா வந்து டேரெக்டாக நிக்சனை கிளிக்கிற கிளியில்
வீட்டில் இருக்க எல்லா ஹவுஸ் மட்டும் அப்படியே கப்பு சிப்புன்னு சைலண்ட் ஆயிடுவாங்க. நிக்சன் கிளிக்கிற கிளியில் சைலண்ட் ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் நிக்சன் அப்படியே ஆடி போடுவார். நம்ம ஆடுறது தான் நியாயமான கேம், சூப்பரான கேம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காருல, அந்த மாதிரி ஒரு பூகம்பம் வெடிக்கும். அப்போ தான் நிக்சனுக்கே ஒரு பூகம்பம் வச்சா எப்படி இருக்குமோ அதுக்கு வினுஷா வருவாங்களான்னு பார்க்கணும். பட் இப்போதைக்கு ஒரு ஒயில்ட் கார்டு என்ட்ரினா அது விஜய் வர்மா தான் மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அவர் இன்டர்வியூலையும் ஒயில்ட் கார்டு கொடுங்க கொடுங்க பயங்கரமாக விளையாடலான்னு பேசிட்டு இருந்தார். உள்ளே வந்தால் ஒரு தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள்.